ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ். இந்த சேனல் நம்ம பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். இது எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் தான். பாஸ் ஈஸியின் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் ஏஎம் வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறோம், அடுத்து என்ன பண்ணலான்ற டிஸ்கஷன்னா வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணணும், இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா விக்னேஷ் டோன விகாஷ் அப்படின்ற சேனல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ சப்ஜெக்ட் கோட் வந்து CME 339 அதாவது சப்ஜெக்ட் கோட் அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெக்சர் வந்து 2 hours இருக்கும், கிரெடிட் வந்து 3 கிரெடிட். இது வந்து தியரிக் அண்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ். தியரிக்கு ஒரு 30 hour கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிக்கல் 30 hour கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலும் செய்வீங்க, அதேமாதிரி தியரியும் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து தியரியில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து 40% ஆகும். லேபில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து 60% வெயிட்டேஜும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக நமக்கு 2 டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஒன்று வந்து சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங், இன்னொன்று வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். அது சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்னா நம்ம ஒரு சிலை செய்கிறோம் இல்லையா, என்ன செய்வாங்க, பெரிய கல்லில் இருந்து என்ன செய்வோம், செதுக்குவாங்க இல்லையா. அப்படியே வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்து அப்படின்னா சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். எக்ஸாம்பிள் நம்ம லேத்தில் பண்ணுறது, ஷேப்பரில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். அது இல்லாமல் டேரெக்டாகவே வந்து நம்ம ஒரு பொருளை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஒரு சின்ன சின்ன பொருளை ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு ஷேப்பை கொண்டு வருது, அது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்கும் அப்படின்னா லேயர் பை லேயர் ப்ராசஸ். இந்த ஒரு லேயர் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்த லேயர் ஒன்று இருக்கும், அடுத்த லேயர் ஒன்று இருக்கும், லேயர் பை லேயராக இருக்கும். இது வந்து இனிஷியலாக வந்து பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர்ஸ் தான் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் லேட்டர் பை ஸ்டேஜாக இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்டாக இப்போ மெட்டல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்துச்சு, மெட்டல்லே பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மிஷின் நிறையா காலேஜஸில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற நிறைய டைப்ஸ் இருக்கிறதுல அந்த டைப்ஸை பற்றி தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு பார்ட்ஸி கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். எதுக்கு நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போகணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக நீங்கள் நிறைய சோர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தெரியும். இன்னும் உள்ள நீங்கள் நிறையா படிச்சிங்க அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்பாங்க. இது ஒரு 30 மார்க் கொஸ்டின் வந்து. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போகிறதுனால எதுக்கு நம்ம போகிறோம், என்ன அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போகிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் அடிட்டிவ் டெக்னாலஜி எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, இப்போ இருக்க அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத அவங்க நிறைய மெத்தடில் ஸ்டேஜ் பேசி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங், ரேப்பிட் டூலிங், ரேப்பிட் மேனுஃபேக்சரிங், அப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ இத்தனை ஸ்டேஜில் தான் வந்து அது வந்திருக்கு, சரிங்களா? எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். அடுத்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் செயின். இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் நடக்கணும் அப்படின்னா அது ப்ராசஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கணும். அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பிரிண்டிங். இப்போ நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் மெட்டல் மட்டும் இல்லை, ஒரு பில்டிங்கே என்ன செய்யலாம்னா நம்ம வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரில் பண்ணலாம். ஃபாரினில் ஒரு கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜே, ஒரு 2க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜே வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வெறும் சிமெண்ட் மட்டும் இல்லாமல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த கான்க்ரீட்டுக்காக உள்ள ஒரு கம்பி கொடுத்து அதிலேயே பண்ணுவாங்க. எல்லாமே அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான். இந்தியாவில் கூட பார்த்தோம்னா நிறைய இதில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸே வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹவுஸ் பண்ணியிருக்காங்க அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில். அந்த மாதிரி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பில்டிங்கில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், கேஸ் ஸ்டடிஸ் நிறையா வரும். அப்புறம் வந்து பயோ பிரிண்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம பயாலஜிக்கலாக வந்து இப்போ ரீசன்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ நம்ம தோல் இருக்குல்லையே, ஸ்கின்னெல்லாம் வந்து எடுத்து அவங்க பதப்படுத்தி வைக்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்து பயோ பிரிண்டிங் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் காது இல்லை, ஒருத்தர் மூக்கு இல்லை அப்படின்னா அது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்லேயே பயோ பிரிண்டிங்கை செஞ்சுட்டு அவங்க மூக்கை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து யாரோட ஸ்கின்னும் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை, அதை பதப்படுத்துகிற செலவுலாம் குறையுன்ற மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். அப்புறம் ஃபுட் பிரிண்டிங். ஃபியூச்சரில் வந்து ஃபுட்டே வந்து எப்படி பிரிண்டர் எடுக்கிற மாதிரி ஃபுட்டே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எலக்ட்ரானிக்ஸ் பிரிண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடிஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் வந்து ஆட்டோமொபைலோட அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் ஆகுது, ஏரோஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஹெல்த் கேரில் எப்படி இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்கணும். அடுத்து வந்து டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 ஹாஃப் பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஏஎம் யூனிக் கேப்பபிலிட்டிஸ், இதோட யூனிக்காக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட கேபிள் என்னென்ன இருக்குது ஏஎம்மில் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்ட் கன்சாலிடேஷன், டோபாலஜி ஆப்டிமைசேஷன், ஜெனரேட்டிவ் டிசைன், லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், மல்டி மெட்டீரியல் பார்ட்ஸ் அண்ட் கிரேடிங் மெட்டீரியல்ஸ், இதை பற்றிலாம் தெளிவாக பார்த்துக்கணும்.
அடுத்து வந்து கேட் மாடல் ப்ரிப்பரேஷன் தான் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். இதில் வந்து கேட் மாடல் ப்ரிப்பரேஷனில் வந்து ஏஎம் ஃபைல் ஃபார்மேட் என்ன இருக்குது, எஸ்டிஎல் ஃபைலாக மாற்றுவாங்க. ஒரு நீங்கள் 3D ஆப்ஜெக்டாக ஒரு கேட் சாஃப்ட்வேரில் கொடுக்குறது டேரெக்டாக அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்காக போகாது. அதுக்கு முன்னாடி எஸ்டிஎல் ஃபார்மேட்டில் தான். ஸோ எஸ்டிஎல் ஃபைல் ஃபார்மேட்னா என்ன, அது எப்படி வந்து இந்த ஸ்லைசிங் கொண்டு வருது, நீங்கள் கொடுக்குற மாடல் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாடலில் ஸ்லைசிங் ஃபார்மேட்டில் கொடுக்கும். எப்படி ஸ்லைஸ் பண்ணணும், ஸ்லைசிங் ஆப்டிமைசேஷன் என்ன இருக்குன்றதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கணும். அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸ் எஸ்டிஎல் போகிற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நல்லா படிச்சிருக்கணும். அடுத்து ஏஎம்எஃப் டிசைன் ஃபார் பார்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஃபார் டிசைனில் வந்து பார்ட் குவாலிட்டி எப்படி பண்ணுறாங்க, பார்ட் ஓரியன்டேஷன், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்லைசிங், டூல் பாத் ஜென்ரேஷன், டிசைன் ரூல்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரூஷன் பேஸ்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிச்சுக்கணும். பார்ட் ஓரியன்டேஷன்னா வந்து எந்த ஜாப் வந்து கீழே போகணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கோன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோனோட பேஸ் கீழே இருக்கணுமா இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணணுமா, கீழே பாட்டம் டவுன் அப்ரோச் டாப் டவுன் அப்ரோச்சான்றதை பற்றி நீங்கள் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு தகுந்த மாதிரி சப்போர்ட் வேணுமா, நம்ம ரொம்ப லாங் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சப்போர்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்ற பற்றிலாம் இதிலே டிசைன் பண்ணணும். அதுதான் வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்ட் ஓரியன்டேஷன் இந்த பக்கம் வைக்க போகிறோம், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்லைசிங், டூல் பாத் ஜென்ரேஷன், அப்புறம் டிசைன் ரூல்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரூஷன் பேஸ்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். இதெல்லாமே வந்து யூனிட் 2ல் இருக்க செகண்ட் ஹாஃபில். யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேட் பாலிமரைசேஷன் அண்ட் டைரக்டட் எனர்ஜி டெபாசிஷன் அப்படின்னு இருக்கு. இந்த பாலிமரைசேஷனில் ஃபோட்டோ பாலிமரைசேஷன் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ லித்தோகிராஃபி அப்பரேட்டஸ் இருக்குது. இந்த ஸ்டீரியோ லித்தோகிராஃபியில் ஷார்ட்டாக வந்து எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எல்ஏ அப்படின்ற ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா பாலிமரைசேஷனில் ரெசின் பேஸ்டு இதில் ஒட்ட வைப்பாங்க. அதில் வந்து லேயர் பை லேயராக இருக்கும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்எல்ஏ ப்ராசஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அக்யூரேட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற ஒரு இதில் எஸ்எல்ஏ சொல்லலாம். ஆனால் எஸ்எல்ஏவோட ட்ராபேக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாளடைவில் வந்து அது ரொம்ப பிட்டில் ஆகிடுது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெசின் இருக்கனால அப்படின்றது ட்ராபேக் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எஸ்எல்ஏ பண்ணும்போது டாப் டவுன் அப்ரோச்சா பாட்டம் அப்ரோச்சா, மேலேருந்து நீங்கள் பார்ட் செஞ்சுட்டு வரணுமா இல்லை கீழே செஞ்சுட்டு போகணுமான்றதை பற்றி நீங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிடணும். ஸோ இது ஃபோட்டோ பாலிமரைசேஷன். அடுத்து வந்து இந்த பாலிமரைசேஷனில் வேட் பாலிமரைசேஷனில் டைரக்ட் லைட் ப்ராசஸிங். அந்த ரெசின்ஸை வந்து லைட் மூலமாகவே வந்து ஒட்ட வைக்கிறது. நம்ம தெரியும் க்ளூ தரவும் இல்லை, அது மாதிரி ரெசின்ஸை வந்து நம்ம லைட் மூலமாக டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் மூலமாக. அடுத்து கண்டினியூஸ் லிக்யூட் இன்டர்ஃபேஸ் ப்ரொடக்ஷன் கிளிப் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது இந்த வேட் பாலிமரைசேஷனில். அடுத்து வந்து டைரக்டட் எனர்ஜி டெபாசிஷன், இது செகண்ட் ஹாஃபில். இதில் பார்த்தோம்னா லேசர் இன்ஜினியர்டு நெட் ஷேப்பிங் லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ லென்ஸோட ப்ராசஸ் என்ன, லென்ஸில் மெட்டீரியல் டெலிவரி எப்படி இருக்கும், என்னென்ன மெட்டீரியல்லாம் பண்ணலாம்ன்றதை பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். இது யூனிட் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். இதில் நீங்கள் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸ் படித்தாலும் சரி கம்பல்சரி நீங்கள் அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக படிக்கணும், அதோட லிமிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், அதில் அப்ளிகேஷன்ஸ் என்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க, பாலிமரில் பண்ணும்போது என்ன மெட்டீரியலில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்றதை பற்றி நல்லா பார்த்துக்கணும். அது யூனிட் 4ல் வந்து பவுடர் பெட் ஃபியூஷன் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷன். இதில் நிறைய டாபிக் கொடுத்து 3 மட்டும் படித்தா போதும். இந்த பவுடர் பெட் ஃபியூஷனில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது செலக்டிவ் லேசர் சின்டரிங். இது எல்லாமே பவுடர் தான், ஒரு பெட்டில் கொடுப்பாங்க, பெட்டில் பவுடர் கூட்டியிருப்பாங்க, அதில் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த பவுடர் ஃபியூஷன் மெக்கானிசம் எப்படி இந்த பவுடர் வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கணும். லேசர் மூலமாக ஃபியூஸ் ஆகுதா இல்லை எலக்ட்ரான் பீம் மூலமாக ஃபியூஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ லெக்டிவ் லேசர் சின்டரிங் லேசர் மூலமாக தான் ஃபிக்ஸ் ஆகுது. அதில் வந்து லேசர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பவுடர் மேலே அடிக்கடிக்க அந்த பவுடர் கெட்டி ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். நீங்கள் சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு மெட்டீரியல், அதோட மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் தான் வந்து அந்த பவுடர் மெட்டீரியல் பண்ண முடியும். அப்புறம் அப்ளிகேஷன். ஆக்சுவலாக அந்த லேசர் சின்டரிங் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பவுடரை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் நல்லாயிருக்கும், ஆனால் டைம் ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா. அடுத்து செலக்டிவ் லேசர் மெல்ட்டிங். இதே மாதிரி சின்டரிங் மாதிரி மெல்ட்டிங், அந்த பவுடரை மெல்ட் பண்ணி ஒட்ட வைக்கிறது, இதில் சின்டரிங் பண்ணி ஒட்ட வைக்கிறது. ஃபர்ஸ்ட் இதில் வந்து சின்டரிங் பண்ணி லேயர் பை லேயராக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. செகண்ட் வந்து இந்த பவுடரை மெல்ட் பண்ணி அப்புறம் ஃபியூஸ் பண்ண வச்சோம்னா அது செலக்டிவ் லேசர் மெல்ட்டிங். தேர்டில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் பீம் மெல்ட்டிங். இதில் வந்து மெட்டீரியல் கண்டிப்பாக என்ன மெட்டீரியல் நம்ம பண்ண முடியும்னு பார்க்கணும், அதோட ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கணும், அட்வான்டேஜ் பார்க்கணும், அப்ளிகேஷன் பார்க்கணும். இந்த எலக்ட்ரான் பீம் மெல்ட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ப்ராசஸ் தான், லேசரும் எலக்ட்ரான் பீமும். இங்கே லேசர் லைட் போகும், இங்கே இதில் வந்து எலக்ட்ரான் பீம் போகும். ஆனால் இந்த எலக்ட்ரான் பீம் மெல்ட்டிங்கில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இது வேக்கமில் மட்டும் தான் நடக்கும். எலக்ட்ரான் பீமில் வந்து வேக்கமில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கூட சைஸ் லிமிடேஷன் நிறையா இருக்குது எலக்ட்ரான் பீம் மெல்ட்டிங்கில். சார் லேசரோட எலக்ட்ரான் பீமோட அந்த காஸ்ட் வைஸ் எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, இவங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷன். இந்த எக்ஸ்ட்ரூஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செகண்ட் ஹாஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் பெட் ஃபியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷன் வந்து செகண்ட் ஹாஃப். 6 போடல, செகண்ட் ஹாஃப். இதில் ஃபியூஷன் டெபாசிஷன் மாடலிங் இதான் வந்து இந்த வயர் ஆர்க் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் வரும்.
அந்த என்ன செய்வாங்கன்னா வயரே வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபியூஸ் பண்ணி ஒட்ட வைக்கிறது வெல்டிங்கில் மாதிரி சரிங்களா. அப்போ ஃபியூஸ் டெபாசிட் மாடலிங் என்ன டைப்ஸ் இருக்குன்றதை பற்றி எஃப்டிஎம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது நிறைய டைப்ஸ் இருக்குது, 6 டைப் இருக்குது. இந்த எஃப்டிஎம்மில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதே மாதிரி மேலே பாரு அதோட ப்ராசஸ் என்ன, மெட்டீரியல் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் அதோட ப்ராசஸோட ஒர்க்கிங் மெட்டீரியல்ஸ் தெரிஞ்சுக்கணும், மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் லிமிடேஷன்ஸ் எல்லா ப்ராசஸ்க்குமே நல்லா படிச்சுக்கணும். அது லாஸ்ட்டாக யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா அதர் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். இதில் நிறையா கொடுத்து 4 மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு பைண்டர் ஜெட்டிங், இது ஒரு 3 டைமென்ஷனல் பிரிண்டிங். பைண்டர் ஜெட்டிங்கிறது என்ன அப்படின்னா ரெசின் பேஸ்டு மெல்டிங் தான் வந்து பைண்டர் ஜெட்டிங். என்ன ரெசின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதில் மெட்டீரியல் ஜெட்டிங்கில் வந்து மல்டி ஜெட் மாடலிங் ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அது ஷீட் லேமினேஷன், ஒவ்வொரு ஷீட்டாக வந்து மேலே வச்சு அதை லேமினேட் பண்ணுறது, அது ஷீட் லேமினேஷன். அப்போ லேமினேட்டட் ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட்டாக எல்ஓஎம் சொல்கிறாங்க. அடுத்து க்ளூயிங், அட்கசிவ் பாண்டிங், அடுத்து தெர்மல் பாண்டிங். ஸோ இது எல்லாமே இதோட டைப்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு 4 படிச்சுக்குங்க. இது எப்போதும் மாதிரியே வந்து எல்லா ப்ராசஸுக்கும் ஒர்க்கிங் பிரின்சிபல் படிச்சுக்கணும், மெட்டல் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும், அட்வான்டேஜ் லிமிடேஷன்ஸு எல்லா ப்ராசஸுக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து யூனிட் 1 to 5. நம்ம எல்லாமே யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொடுக்குறோம். இது எல்லாமே பேசுகிற எக்ஸ்பீரியன்ஸ் அது கேட்பாங்க அப்படின்னு சிலபஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்ததில்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில் 20 ரெகுலேஷனில் இப்போ செகண்ட் டைம் எழுத போகிறீங்க. ரொம்ப அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்கிறது இனிமேல் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்குங்க. எல்லா சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர்வு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.